அன்பானவர்களே, மாடியர் புல்புல் பீப்பிள்ஸ் வீவர்ஸ் சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, இன்று பிப்ரவரி 24, 2025 77வது பிறந்த நாள். எல்லோரையும் போல என்னால் அம்மா என்று அழைக்க முடியாது. ஏன்னா எப்படி எனக்கு 62 வயது. என்னை விட என்ன அவங்களுக்கு 77 வயசுனா பார்த்துங்க எவ்வளோ. இதில் ஒரு 8, அதில் ஒரு 7, 15 இது என்னை விட பெரியவர்கள்லாம் எப்படி போய் அம்மான்னு கூப்பிட முடியும் இல்லையா? ஸோ என்னால் அப்படிலாம் கூப்பிட முடியாது, நான் கூப்பிடவும் மாட்டேன். அம்மானு எல்லாரையும் கூப்பிடலாங்க. உலகத்தில் இருக்க அன்னை தெரசாவா அம்மான்னு கூப்பிடலையா? இப்படி உலகத்தில் எவ்வளோ பேர் சாரதா தேவி அம்மான்னு கூப்பிடலையா? எப்படி ஏகப்பட்ட பேர் அம்மான்னு எவ்வளோ பேர் உலகில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அம்மான்னு கூப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் அப்பான்னு கூப்பிடக்கூடாது. அப்பா என்று கூப்பிடக்கூடாது. அம்மாவே இப்போ தன்னுடைய பிள்ளைக்கோ தன்னுடைய பெண்ணுக்கோ சண்டை வரும்போது, ஏய் நீ அவனுக்கு பிறந்த நீ எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லுவாள். எப்படி சொல்லுவாள்? நீ நான் உன்னை எவனுக்கு பெத்த, எவனுக்கு அங்கே தான் கேள்வி இருக்கிறது. உன்னை நான் எவனுக்கு பெத்தன்னு எனக்கு தாண்டி தெரியும், எனக்கு தாண்டா தெரியும் என்று சொல்லுவாள் அம்மா. அதனால் அம்மா ஓகே, அது வேணாம். அப்பா தான் வித்தைக்காரன், அப்பா தான் தலைவன், அப்பா தான் குடும்பத் தலைவன், அப்பா மிகச்சிறந்தவன், அற்புதமானவன், எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுப்பான். த கிரேட் மேன் அப்பா. அதனால் எல்லோரும் அப்பா ஆக முடியாது. அப்படிலாம் கூப்பிடாதீங்க, எல்லாரையும் அப்பான்னு சொல்லிலாம் கூப்பிடாதீங்க. அந்த திமுக அவர் பேர் என்னது, ஸ்டாலின். ஆமாம், தமிழக முதலமைச்சர். அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் வஸ்ட்டு. இந்த மாதிரி சரி விட்ரு, அதை பற்றி பேச மாட்டேன். 77வது பிறந்த நாள், அவங்கள பற்றி அப்படியே நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஓகே, செல்வி ஜெயலலிதா. எனக்கு அவங்களுடைய அரசியல் எனக்கு பிடிக்காது. இன்றைக்கி நம்ம செல்வி ஜெயலலிதாவுடைய மைனஸ் ப்ளஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த வீடியோ மூலியமாக என்னுடைய சொந்த கருத்து தான் இது. என்னுடைய ஆராய்வு, என்னுடைய ஆராய்ச்சி, என்னுடைய ஆய்வுகளில் நான் ஜெயலலிதாவை முதலில் நான் எங்கே தெரியுமா பார்த்தேன்? ஒளி விளக்கு என்கின்ற ஒரு எம்ஜிஆர் 100வது படம், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் 100வது படம் ஒளி விளக்கு படம். அந்த படத்தில் நான் அப்போ சிறுபிள்ளை, எனக்கு என்ன வயது இருந்திருக்கும்? ஒளி விளக்கு படம் அப்போ என்ன எனக்கு வயது இருக்கும்? மேபி ஒரு 8 வயது இல்லை 10 வயது அப்படி தான் இருந்திருக்க முடியும். சரியாக தெரியல. அது போனால் கூகுளில் போனால் எல்லாம் எனக்கு கொடுத்துடும். ஸோ அதில் எனக்கு அந்த டான்ஸ் அந்த ஓப்பனிங் ஒரு சாங் ஒன்று இருக்கும். ஓப்பனிங் கிளப்பில் டான்ஸ் ஆடுற மாதிரி அவ்வளோ அருமையான டான்ஸ். நான் ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய ரசிகன். ஆமாம், எல்லாம் எத்தனை படங்களில் அவங்க படம் நான் எத்தனை படம் போய் பார்த்துருந்தாலும் எம்ஜிஆருக்காக பார்த்துனோம் இல்லையோ, ஜெயலலிதாவுக்காக போய் பார்த்துருப்பேன். ஏனென்றால் அந்த நடனம், அந்த டான்ஸ். ஜெயலலிதா சிறு வயதிலேயே சின்ன வயதிலேயே சந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா சினிமாவிலெல்லாம் ஜெயலலிதாவை கொண்டு வரணுன்னுலாம் அவங்களுக்கெல்லாம் ஆசை சுத்தமாக கிடையாது. அவங்க தே பார்ன் வித் த சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க. பிறக்கும் போதே பணக்காரங்க. ஸோ அவங்க காரு எல்லா வசதியோடு வாழ்ந்தவர்கள்லாம் அந்த கான்வென்ட்டு கூட என்ன ஓடுது இங்கே இந்த இதில் இருக்குது, அமெரிக்கன் எம்பசி பக்கத்தில் இருக்க. அந்த மாதிரி ஞாபகத்துக்கு வரல, இருக்கும். என்னமோ நைஸ் ஸ்கூல் அது, என்னமோ போட்டிருப்பாங்க. அது விட அதை பற்றி பேச வேண்டாம். என்னமோ நான் சொல்ல வந்தேன், நல்ல விஷயம். எஸ், ஆமாம். அந்த சிறு வயதுலேயே அது டான்ஸிங், பரதநாட்டியம் சின்ன வயது. அப்போ உங்களுக்கு 10 வயதோ 11 வயதோ 12 வயதோ 13 வயதோ என்னமோ தான். மிகப்பெரிய ஸ்டார்ஸ் 2 பேர் அந்த காலத்தில், எம்ஜி ராமச்சந்திரன் அண்ட் சிவாஜி கணேசன். அவங்கக்கிட்ட மேடையில் அந்த ஃபஸ்ட்டு அரங்கேற்றம் பரதநாட்டியம் அந்த பரிசு வாங்கினவங்க யார்? ஜெயலலிதா, சின்ன வயதுலேயே. ஸோ அது ஒரு ஆக்சிடெண்ட். அவங்க நடிகை ஆனதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட். ஆமாம், அவங்க அம்மாவுக்கு சான்ஸ் இல்லை, வாடகை கொடுக்கல, பெரிய வீடு பெரிய பொங்கலோ வாடகை கொடுக்கணும், காருக்கு பெட்ரோல் போடணும், இந்த மாதிரி பயங்கரமான இடர்பாடுகள் இடையில் அவர்கள் ஒரு நடிகையாக வந்தாங்க. மற்றபடி ஜெயலலிதாவுக்கு வக்கீல் ஆகணும் அப்படின்றது தான் ரொம்ப ஆசை. ஷி வாண்ட்ஸ் டு பி அட்வொகேட். அதெல்லாம் நடக்கலை. சரி, எல்லோரும் எனக்கு ஒன்றா 1000 ஆசை இருக்குது. நான் அமெரிக்காவில் பிறந்திருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அமெரிக்காவிலேயே பிறந்திருக்கேன்.
ஒரு கேவலமான ஒரு ஊரில் பிறந்திருக்கிறேன். இப்படி தான் எல்லோருக்கும் அப்படி இப்படி ஆசைகள் உண்டு. எல்லா மனிதர்களுக்கும் அப்படி இப்படி ஒரு ஆசை இருக்கணும். சுவிட்சர்லாண்டில் பிறந்திருக்கக்கூடாதா, ஜப்பானில் பிறந்திருக்கக்கூடாதா, நியூசிலாண்டில் பிறந்திருக்கக்கூடாதா, நார்வேயில் பிறந்திருக்கக்கூடாதா, ஐஸ்லாண்டில் பிறந்திருக்கக்கூடாதா, டென்மார்க்கில் பிறந்திருக்கக்கூடாதா, இப்படி எல்லோருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும். அப்படி தான். சரி, ஓகே. அவங்களுடைய மைனஸ் பார்க்கலாம், கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் அவங்களுடைய மைனஸ். இப்போ அவங்களுடைய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க பாப்பாவாக இருக்கும்போதே அவங்க ஃபேமிலி எப்படி இருப்பாங்க, அவங்க குட்டி பாப்பாவாக இருக்கும் அவங்க ஒன்றும் அந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பம். சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சமர்ப்பணம், அன்பின் தெய்வமாய் அணையா தீபமாய் பண்பின் விளக்கமாய் தமிழகம் காத்த அம்மாவின் 1.5 கோடி அதிமுக தொண்டர்களுக்கு. திஸ் இஸ் ஓகேங்களா? அப்புறம் அப்படியே வந்து அப்படியே 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 மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. திஸ் ஃபோட்டோ, அப்புறம் திஸ் ஃபோட்டோ, அப்புறம் அப்படியே வந்து இப்போ கடன்னு போயிடலாம். ஏன்னா ஜான் பாஸ்கோ பேச விட்டிங்கன்னா அவன் பாட்டு பேசிகிட்டே கிடப்பான். திஸ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இஸ் வா 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 போர்டு வட்பா என்ன அழகு பார்த்தீங்களா. திஸ் ஒன், இதெல்லாம் இந்த இது வந்ததுக்கப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் திஸ் இஸ் சம் வால், யாரோ கொடுத்தாங்க. அதெல்லாம் அங்கே இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது. அது வேணால் நீங்கள் இப்போ அப்புறம் புரட்சி தலைவரி அம்மா அவர்களின் வாழ்க்கை வரலாறு இங்கே இருக்குது. இந்த புஸ்தகம் வந்து கிடைக்கும். பார்த்திங்களா, புரட்சி தலைவி அம்மா, மக்களால் நான், மக்களுக்காக நான், யார் இளங்கோ. இந்த புஸ்தகம் வந்து கடையில் கிடைக்கும், தாராளமாக நீங்கள் வாங்கி படிக்கிறது வந்தால் படிக்கலாம். ஸோ மேலோட்டமாக அப்படியே நம்ம போயிடலாம். ஆமாம், ஓகேங்களா? ஓகே, இதான் அந்த சின்ன பேபி போல் இருக்குது. ஓகே, அப்படி தான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, திஸ் இஸ் அந்த ஸ்கூல், அவங்க படித்த ஸ்கூல் வேணும். அந்த ஸ்கூல் இங்கே இருக்கும். அந்த ஸ்கூல் பேர் இங்கே இருக்குது, இந்த பிஷப் காட்டன் கேர்ள்ஸ் ஸ்கூல். இது வந்து இந்த சென்ட் மார்க்ஸ் ரோடு, பெங்களூருங்க. அது இந்த பெங்களூரில் படித்தாங்கல்ல, அது அப்புறம் இங்கே சென்னையில் படித்தாங்க. அது ஸ்கூல் பேர் நல்ல பேர், இங்கே இருந்தால் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து இது சந்தியா அவங்க அம்மா, சந்தியா அவங்க அம்மா, அண்டு ஜெயலலிதா. அப்புறம் வந்து அவங்க அண்ணன், அவர் பேர் ஏதோ தீபனா என்னமோ, அப்படி தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. அதை உள்ள போய் படிக்கணும்னா படிக்கலாம். அப்புறம் திஸ் இஸ் பாருங்கள் ஸ்கூலு. ஓகே ஆமாம். ஓகே, அப்புறம் திஸ் இஸ் பரதநாட்டியம் தான் ஃபஸ்ட்டு அரங்கேற்றம். இந்த அரங்கேற்றத்துக்கு தான் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் கிட்டேயும் அப்புறம் வந்து சிவாஜி கணேசன் கிட்டேயும் வந்து அவங்க வந்து பரிசு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமே இப்போ பேராவும் நடிச்சிருக்காங்க, அம்மாவும் நடிச்சிருக்காங்க. ஜெயலலிதாவுடைய படங்கள்னு சொல்லி பார்த்தா எங்கிருந்தோ வந்தால் சொல்லிட்டு ஒரு படம், சிவாஜி கணேசன் படம். ஐ லவ் தட் மூவி. எங்கிருந்தோ வந்தால் அற்புதமான படம் அது. அப்புறம் சூரியகாந்தி, ரஜினிகாந்த் கூட ஏதோ ஒரு படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. அது மாதிரி ஏகப்பட்ட படங்கள். நீரு நெருப்புனா டான்ஸ், வா பியூட்டிஃபுல் டான்ஸ் அது. அப்புறம் அந்த 1000ல் ஒருவனில் ஒரு சாங் ஒன்று பாடியிருப்பாங்க, அம்மா என்றால் லலலல் தரராரிரி தரரான், அது 1000ல் ஒருவன். ஸோ லாட் ஆஃப் பிக்சர், காதல் வாகனம், காவல்காரன், ஏகப்பட்ட படங்கள். தென் எங்கள் தங்கம், அப்புறம் குமாரி கோட்டம், லைக் தட் ஏகப்பட்ட. ரவிச்சந்திரன் கூட அனாதை ஆனந்தன் ஒரு படம், ரவிச்சந்திரன் அனாதை ஆனந்தன் ஒரு படம், செம படம், சூப்பர் படம் அது. அப்புறம் நான், அப்புறம் 3 எழுத்தா ஏதோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள். ஆமாம், ஜெயலலிதாவுடைய படங்கள் நான் பார்க்காத படங்கள் பெருசாக இருந்திருக்காது. ஸோ அத்தனை படங்களும் பார்த்துருப்பேன். இதுவும் அந்த பரதநாட்டியம் மேட்ரு தான். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? சின்ன சின்ன ஃபோட்டோ மட்டும் பாருங்க, ஏன்னா பெரிய ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஏகப்பட்ட அவங்க சந்தியா அவங்க சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து ஏரோ ஸ்டார்ஸாக இருந்தாங்க, விமான பணிப்பெண்ணாக அவங்க இருந்தாங்க. அவங்க மூலியமாக தான் இவங்கெல்லாம் சினிமாவுக்குள்ளார வந்தாங்க, இல்லாட்டின்னா இவங்க வந்து சினிமாவுக்குள்ளே வந்திருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகேவா? அது மாதிரி மிகப்பெரிய ஒரு அழகி ஜெயலலிதா. நான் வந்து அவங்க ரசிகன். அவங்க அரசியல் எனக்கு பிடிக்காது. சரி, ஆமாம். இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து அந்த சிறு வயது ஸ்கூல் லைஃப்பில். ஓகேவா? ஓகே, அந்த மாதிரி இதுதான். அதுக்கு முக்கியமாக அதுதான் நான் காட்டணும்னு பிடிச்சது. அவங்க அம்மா கூட, சந்தியா கூட. ஓகேவா? ஆமாம், ரொம்ப அருமையான ஒரு
சமாச்சாரம். see this picture. ஓகே. எனக்கு அவங்க வந்து ஒரு நடிகை அதான் பிடிக்கும். அதனால தான் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து போடுறேன். அவங்க அரசியல் எனக்கு பிடிக்காது. காரணம் வந்து அதுதான் மைனஸ். அந்த மைனஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, எப்போதும் இது புத்தகம் பூரா காட்டிகிட்டு இருந்தால் மணிக்கு இப்போ 10 நிமிஷம் ஓடிச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கனாக்கா, ஜெயலலிதாவுக்கு வந்து கார்ட்டூன் பிக்சர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் படிச்சிருக்கேன் கார்ட்டூன். இன்னும் இந்த குழந்தைங்க அது கூட எந்த வயதில் ஷூட்டிங் முடிஞ்சு அவங்க நல்லா எதுவும் இப்போ நிறைய பெரிய பெரிய படங்கள் ஹிட் படங்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கூட வீட்டில் வந்து அந்த கார்ட்டூன் பிக்சர்ஸ் தான் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த குழந்தை மனது எப்படி இருக்கும், எவ்வளோ அருமையான ஒரு மனது. ஐஸ்கிரீம் பேபி ஐஸ்கிரீம் தான் அவங்களுக்கு அவ்வளோ ஆசை. சாகும்பொழுது கூட ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கிடப்பாங்களாம். கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஷீஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். வாட் அ கைண்ட் ஆஃப் இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷ்லாம் அங்கே வெள்ளக்காரனே பேச மாட்டான். ஃபாரினர்ஸ் இருக்கான்ல, அமெரிக்கன்ஸ் ஆகட்டும் இல்லை பிரிட்டிஷ்காரன் ஆகட்டும், எவனும் சரி அந்த மாதிரி ஒரு ஆங்கிலம் வந்து பேசுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். அந்த ஸ்லாங் அந்த ப்ரொனவுன்சியேஷன் இட்ஸ் வா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சினிமாவே வேண்டாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கேரக்டர் வக்கீலாகணும். எந்நேரமும் புஸ்தகங்கள் இப்படி இருந்த ஒரு கேரக்டர் எப்படி வந்து பாவம் அவங்களுடைய இறப்பு எப்படி மோசமாக போச்சு. இதுக்கு இந்த மாதிரிலாம் ஏன்னா சில காரணங்கள். எல்லோருமே சரி ஒரு செகண்டில் மாறிடுவான். எவ்வளோ நல்லவன் கூட ஒரு செகண்டில் வந்து தப்பானவனாக மாறிடுவான். சமூகம் மாற்றிடும், இல்லை அந்த குடும்பம் மாற்றிடும், இல்லை அவர்களை சார்ந்தவர்களே அவர்கள் உடன் கூடவே பயணம் செய்கிறார்கள் பார்த்தீர்களா, அவர்களே கூட வந்து அவர்களை வந்து பாதாளத்தில் தள்ளி ஊற்றுவாங்க. அப்படி தள்ளப்பட்டவர் தான் ஜெயலலிதா. அவர் நிறைய விரும்பாத விஷயங்கள் பக்கத்திலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் அவருக்கு பிடிக்கல, அவர் விரும்பலை. வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டார். அவ்வளோதான், வேறு வழி இல்லை. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அப்படியே பொட்டி பூனையாக அடங்கி போயிருப்பான். ஏன் தெரியுமா, அந்த குடும்பம் செதறிவிடும். அந்த குடும்பம் இவன் குரல் கொடுத்தாலோ, இவன் எதிர்த்து கேள்விகள் கேட்டாலோ, எதிர்த்து தண்டனைகள் தீர்ப்புகள் அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினச்சா அந்த குடும்பம் அப்படி சல்லடையாக ஓட்ட உடைச்சலாக சுக்கு நூறாக உடைஞ்சு போன கண்ணாடியாக போயிடும். அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா உள்ளுக்குள்ளேயே அப்படியே அதை தாங்கி கொண்டு அதை அப்படியே தனக்குத்தானே வருத்தி கொண்டு தனக்குத்தானே சாட்டையால் அடித்து கொண்டு சில வாழ்வார்கள். அப்படி தான் ஜெயலலிதாவும். ஏன்னா எம்ஜிஆர் கூட அத்தனை ஆண்டுகள் எத்தனை படங்கள் அவர்கிட்ட எவ்வளோ சிறப்பம்சங்கள் என்ன மாதிரி ஒரு டேலண்டட் மேன் இந்த உலகத்தில் அப்படிப்பட்டவர் கூட இருந்து எவ்வளோ விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டிருப்பார், எவ்வளோ விஷயங்களை அவர் தெரிந்து வைத்திருந்திருப்பார், எவ்வளோ அனுபவங்கள் அவருக்கு கிடைத்திருக்கும். படிப்பு வேறு இருக்குது, நடிப்பு வேறு இருக்குது, தென் அனுபவங்கள் தன்னுடைய சொந்த அனுபவங்கள் வேறு இருக்குது. இப்படி அவ்வளோ விஷயங்களும் இந்த சசிகலான்ற ஒரு கேரக்டர்னால எப்போ அந்த கூட்டம் இவங்கக்கிட்ட வந்ததோ அன்றைக்கே லைஃப் போயிடுச்சு. அதுக்கு முன்னால் அந்த வண்டியில் போய் சாலையை பிடிச்சி இழுத்தானுங்க, போனானுங்க, வந்தானுங்க, செஞ்சானுங்க, ரொம்ப பிரச்சனைகள். எம்ஜிஆரே வந்து சசிகலா வந்து ஒரு உளவு பார்ப்பதற்காக சசிகலாவை வந்து எம்ஜிஆர் தான் வந்து ஜெயலலிதாவுக்கே தெரியாமல் வந்து அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணார். ஜானகி அம்மாவும் அதே மாதிரி வந்து ஜெயலலிதாவுடைய நடவடிக்கைகள்லாம் கண்காணிப்பதற்கு உளவுத்துறையை ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ நான் உயிரோடு தானே இருந்தேன், எனக்கு தெரியாதா நியூஸு. ஆமாம், அது தெரியும். ராமாவரம் தோட பக்கம் தான் எங்கள் வீடு. ஆமாம், ராமாவரம் மணப்பாக்கம் வந்து எனக்கு அத்துப்படி. மணப்பாக்கத்துக்கு டெய்லி நான் போவேன், டெய்லி வருவேன். அதனால் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் சாலிகிராமத்தில் தான் இருந்தேன். சாலிகிராமத்துக்கு வந்து நான் போகும்பொழுது எனக்கு வயது வந்து 17 அந்த மாதிரி தான்.
அது சரி, அதை பற்றி நான் பேச வரல. ஸோ ஐ நோ எவ்ரிதிங் சார். நான் இப்போ விஜய் எல்லாம் அந்த குட்டி பாப்பாலேருந்து எனக்கு தெரியும். விஜய் அவங்க அப்பா, அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரையும் எனக்கு தெரியும். அந்த வினு சக்கரவர்த்தி, அப்புறம் அந்த மண் வாசனை பாண்டியன் அவங்களாம் செத்து போயிட்டாங்க ரொம்ப பேர். ரம்பாலாம் நம்ம தலோண்டு இதுலேருந்தே எனக்கு தெரியும். ரம்பா தேவயானி அவங்க எல்லாம் கோபேஸ்வரலா, செந்தில், வடிவேலு எல்லாம் எவ்ரிபடி எல்லாம் நான் கிராஸ் பண்ணி தான் போவேன் வருவேன். அது வேறு, அதை பற்றி நான் பேச வரல. ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ மீன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல கன்றுக்குட்டி இருக்குல்ல, நல்ல கன்றுக்குட்டி, அது கூட ஒரு பன்னி வந்து சேர்ந்தால் அந்த பன்னி கன்றுக்குட்டியாய் மாறிவிடும். ஆனால் கன்றுக்குட்டி பிரியப்பட்டு ஒரு பன்னி கூட போச்சுன்னா பன்னியாக தான் மாறிடும். நல்லா கவனிக்கணும். ஒரு கன்றுக்குட்டி, ஆஹா இந்த கன்றுக்குட்டி இவ்வளோ நல்லா இருக்கேன், இவ்வளோ சூப்பராக இருக்கேன், இவ்வளோ உத்தமமாக இருக்கேன் அப்படி அதை இந்த பன்னி இருக்குது பார், பன்னி பீத்துனுமே, அது பார்த்து நம்மளும் இந்த மாதிரி கன்றுக்குட்டி மாதிரி மாறிடணும். சரி, எப்படியாவது இந்த கன்றுக்குட்டி கூட ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம அது கூட போய் சேர்ந்துடணும் அப்படி சொல்லிட்டு வந்தால் கண்டிப்பாக அது என்ன ஆகிடும்னு கேட்டால் கன்றுக்குட்டியாக மாறிடும். அப்போ ஏன் அந்த மாதிரி ஒரு கன்றுக்குட்டி மாதிரி இருந்த ஜெயலலிதா கிட்ட வந்த எல்லா பன்னிகளும் ஏன் கன்றுக்குட்டியாய் மாறவில்லை என்று நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம். அதான் விதி. ஜெயலலிதா வாழ்க்கையில் அவங்க சந்தித்தது எல்லாமே சோகம்தான். அது யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க நடித்தாங்க, போனாங்க, இருந்தாங்க, சம்பாரித்தாங்க, பெரிய உச்சத்துக்கு போனாங்க, அவார்ட்ஸ் வாங்கியிருக்கலாம், போயிருக்கலாம். பட் she always in a bad situation. She was. எல்லாமே அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒரு மனிதன் இறுக்கமாக இருக்கான், சோகமாக இருக்கான், துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லு வச்சார் வள்ளுவர், சரிங்க. அந்த மாதிரி எப்பவுமே அவங்க துன்பத்தில் இருந்தவங்க தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நடிகையாக வர வேண்டாம், வக்கீலாக வரணும், நடக்கலை. புஸ்தகங்கள் படிக்கணும், பெரிய பேராசிரியராக வரணும் அப்படின்ற ஆசைகள் அவங்களுக்கு இருந்தது, முடியல. இப்படித்தான் நிர்பந்திக்கப்பட்டு தள்ளப்பட்டார்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவங்க அம்மாவால், சந்தியாவால். அப்படி எம்ஜிஆர் கூட வந்து சினிமா படங்களில் நடித்துட்டு இருக்கும்போது அவர் இந்த கை பார்ப்பார் எம்ஜிஆர். அப்போ கூட நீ அரசியலுக்கு வா, எப்போது நடிச்சுட்டு இருக்கும்போதே. அப்புறம் இந்த அம்மா வந்து சொந்த பிரச்சனை, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஆந்திராவுக்கு போயிடுச்சு, ஒரு 2 years காலமாக போயிடுச்சு. அவர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன இப்போ பழப்பு சாப்பாடுலாம் வேணும் இல்லை. அப்புறம் சின்ன டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்ககிட்டலாம் போய் வேஷம் கேட்டாங்க, எங்கே நடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அப்போ கூட எம்ஜிஆருக்கு பயந்துக்கிட்டு யாரும் வந்து அவங்களுக்கு வேஷம் கொடுக்கல, நடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து முடியல. அப்புறம் ஒரு நாள் இந்த விஷயம் ஆரம் வீரப்பன் மூலியமாக அந்த செய்தி வந்து அவருக்கு போய், அப்படியா அவ்வளோ கஷ்டப்படுதா, சரி என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். அப்புறம் போய் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ளார சில விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த கட்சியில் இந்த சத்துணவு திட்டம், அது கொள்கை பரப்பு செயலாளர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சேர்த்து கொண்டார் எம்ஜி ராமச்சந்திரன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியோ இவங்களுக்கு அந்த முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு. முதலமைச்சராக ஆகணும், தூண்டி விட்டானுங்க. திட்டு பசங்க கூட இருக்கிறவனுங்க கெடுத்துட்டானுங்க, மனதை சீரழித்து விட்டானுங்க. சரி, முதலமைச்சராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது வந்ததோ அப்பொழுது அவங்களுக்கு கர்வம் தலையடிக்கி ஏறிக்கொண்டது. அதுக்கப்புறம் இந்த சசிகலா, அதுக்கப்புறம் என்னைக்கு அந்த காரில் போகும்போது, சசிகலாவும் ஜெயலலிதாவும் காரில் போகும்போது பார்க்குற சொத்தில் அந்த சஃபையர் தேட்டர், அந்த ப்ளூ டைமண்ட் தியேட்டர், அந்த பக்கம் அந்த மவுண்ட் ரோடு, எதை பார்த்தாலும் டான்ஸி இன்சி, எதை பார்த்தாலும் உடனே வாங்க வேண்டும்னு நினைப்பாங்களாம். இந்த சசிகலா சொல்லிச்சுலாம், அப்படியா ஃபோனை போடுன்னு வாங்கலாம், உடனே ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்களாம், உடனே ஆட்டையை போடுவாங்களாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி பாவம் எல்லாம் போயிடுச்சு. கவர்மெண்ட் எடுத்துன்னு போயிடுச்சு. பாவம் அவங்க நடித்து சம்பாரிச்சு பணத்தை விட்டானுங்களா ஒழியா, அது கூட ஒழுங்காக ஒரு நடிகையாகவே மிகப்பெரிய ஆமாம், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அழகாக இருந்திருக்கலாம். தேவையில்லாத ஒரு அரசியல், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத அந்த கல்யாணம் ஒன்று பண்ணாங்களாங்க. ஏதோ வாரிசு ஏதோ அந்த சசிகலா குடும்பத்தில் சேர்ந்து யாரோ ஒரு பக்கம், ஐ டோன்ட் நோ வேர் இஸ் நவ்.
அதெல்லாம் அந்த ட்ரக்கில் வந்து இப்போது அந்த இது பேஸ் கார்டன் இல்லையா வேதாயுலத்தில் ஏதோ எவ்வளோ கோடி கோடியான பணமா அது ஏதோ ரைடு வருது ஈடு வருதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரக்கில் வச்சு தூக்கிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போன பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். இருக்குது, நிறைய இருக்குது, வீடியோலாம் ஏகப்பட்ட ஆதாரங்கள் கிடக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜெயலலிதாவுடைய மைனஸ் இது தான். என்ன அது சசிகலாவுடன் சேர்ந்தது. சசிகலா என்கின்ற ஒரு கேரக்டர் ஆமாம் குறுக்கிடாமல் இருந்திருந்தால். அப்புறம் ஆந்திராவுக்கு ஒரு 2 தடவை இவங்க ஆந்திராவுக்கு சம்டைம்ஸ் ஏதோ 2 வருஷம் போயிட்டாங்க. அது இந்த மாதிரி ஒரு 2 விஷயம். 2வது எம்ஜி ராமச்சந்திரனுடைய உண்மையான அந்த கருணை அவர் மீது பட்டுக்கொண்டே இருந்திருக்க வேண்டும். அதில் ரொம்ப பேர் வந்து கிராஸ் பண்ணிட்டான். சந்திக்க விடாமல், அதை பண்ண விடாமல், இதை செய்ய விடாமல், அப்படி பண்ணாமல் இப்படி பண்ணாமல் நிறைய பேர் தடை பாவம். ஸோ அதுதான் விஷயம். பட் ஜெயலலிதா வந்து ஷீ இஸ் த கிரேட் உமன் அவன் சொல்ல முடியும். இரும்பு அப்படி சொல்கிறாங்களா, இரும்பு அது மாதிரி தான். பட் ஷீ இஸ் நாட் அ குட் பொலிட்டிஷியன். நாங்கள் ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது. பட் ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் சிந்தனையாளர், அறிவாளர், நிறைய விஷயங்கள். அப்புறம் அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய திட்டங்களெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அது நான் தனியாக இப்போ ஒரு வீடியோ போடுறேன். ஸோ தான் ஜெயலலிதாவுடைய மைனஸ் என்னன்னு சொன்னால், எம்ஜிஆர் கூடவே இருந்தார்கள். அவரிடம் இருந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள், அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அது ஒரு மைனஸ். 2வது வந்து அது ஆந்திரான்னு சொன்னால ஒரு 2 years, அது ஒரு மைனஸ். 2வது வந்து மிகப்பெரிய மைனஸ் என்னன்னாக்கா, சொத்து குவிப்பது. அந்த சொத்து குவிப்பு இருக்கு இல்லையா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது உங்களை கொன்று விடும். இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய தலைவலியாய் வருங்காலத்தில் அமையும். அந்த மாதிரி மக்கள் பணத்தை, மக்கள் வரியை, மக்களுடைய இரத்தத்தை, அவனுடைய உழைப்பை, அவனுடைய வேர்வையை அட்டை பூச்சி மாதிரி உரிந்து உட்டிக்கும் இந்த அரசியல்வாதிகள் தப்பான விதங்களில் அந்த மாதிரி சொத்து சேர்த்து வைத்திருப்பதை இயற்கை ஒருபோதும் அனுமதிக்காது. ரொம்ப நாள் வந்து அது வந்து அவங்க வச்சு ஆள முடியாது. அதுக்கு உதாரணம் ஜெயலலிதா. ஜெயலலிதாவுடைய சொத்தெல்லாம் என்னாச்சு, இப்போ ரீசெண்ட்லி இப்போ அந்த ஒரு கோர்ட்டு பெங்களூரில் இருக்குது அகரஹாரா ஏதோ அது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருக்கு. எத்தனையோ கிலோ தங்கங்கள் அது இதெல்லாம் திருப்பி கொடுத்துருக்குது. அதையெல்லாம் ஏலம் விட்டு ஏழை மக்களுக்கும் ஏதோ சொல்லிடுறாங்க. திஸ் இஸ் குட். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து தன்னுடைய சொத்தை வந்து குறிப்பிட்டவர்களுக்கு அவங்க அதை யார் அந்த ஜானகி அவங்க அந்த வளர்ப்பு பையன் சுதாகரனா வந்து சுதாகரன் இல்லை இன்னொரு சுதாகர்னு நினைக்கிறேன். அதான் ஜெயலலிதாவுக்கு ஜானகியின் மூத்த பையன், வேறு கணவருக்கு பிறந்த பையன். இவங்களுக்கு எல்லாரையும் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க பார்த்துன்னு இருக்கிறாங்க. இந்த காலேஜ் அது இது எம்ஜி ராஜ்குமார் காலேஜ் ஸ்கூல்ஸ் அது இது ஜேஆர்கே அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அது போக மித்த சொத்துக்கள் எல்லாம் கண் இல்லாதவர்களுக்கு, காது இல்லாதவர்களுக்கு சொல்லிட்டு அவர் வந்து கொடுத்துட்டு போயிட்டார். இஸ் அ கிரேட் மேன். ஜீசஸ் மாதிரி. ஜீசஸாக இருந்தால் கூட அவர் பாவம். அவர் ஏதோ ரொட்டி துண்டை வச்சுக்கின்னு ஏதோ பிரசங்கம் பண்ணின்னு இருந்தார். ஏதோ பாலைவனம் கீழைவனம் வனாந்தரம் அப்படி போய் சுற்றிக்கின்னு எங்கேயாவது ப்ரேயர் பண்ண வேண்டியது. எல்லோரும் தன்னை போல் பிறரை நேசி, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் பிரசங்கத்தோடு அவர் போயிட்டார். பெருசாக அவர் யாருக்கு என்ன உதவி செஞ்சார், போனார் வந்தார் நமக்கு தெரியாது. பாவம் அந்த நல்லவரையும் சிறுவையில் அரைஞ்சி கொண்டுட்டானுங்க. பட் இந்த நல்லவர் அந்த மாதிரிலாம் செய்யலை. பட் எம்ஜி ராமச்சந்திரன் உலகம் அழிந்தாலும் அவர் வாழ்வார். அவர் புகழ் வளர்ந்து கொண்டே தான் இருக்குமே தவிர, ஜெயலலிதா அதே மாதிரி தான் இருந்திருக்க வேண்டியது. சேம் லைக் எம்ஜிஆர் மாதிரியே தான் ஜெயலலிதாவும் இருந்திருக்க வேண்டும். விதி சதி செய்து விட்டது. தப்பான சிநேகிதம், தப்பான நட்பு, தப்பான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சேர்ந்து அவரை வந்து ஒரு வழி பண்ணிச்சு. எனவே இது 77வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் ஜெயலலிதாவுடைய மைனஸ் என்னவென்றால் சசிகலா மட்டும்தான். அவங்க ப்ளஸ் என்னென்னா அவங்களுடைய அறிவு, சிந்தனை எல்லாமே, அவங்களுடைய அந்த அதீத உழைப்பு, நடிப்பாகட்டும், பாட்டாகட்டும், தென் அரசியலில் கூட ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த சொத்து குவிப்பு. ஆமாம், ஊராஞ்சொத்தை ஆட்ட போடணுன்னு நினச்சி தப்பு இல்லையா? தப்பு தானே. அது ஏழைகள் சொத்தாச்சு, ஏழைகள் வரி பணமாச்சு. பாவம் ஊடு வாசல் இல்லாமல் ரோட்லேயே கிடக்குறானேப்பா. கீரையை விற்று, ட்ரெயினில் சமுசாவை விற்று, ஊர் இல்லாமல் பனியில் குளிரில் வெயில்லன்னு சொல்லிட்டு, கோயிலில் அன்னதானம் மயிர் தானம்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி துணுகுன்னு பத்தாக்குறைக்கு இந்த சாமி காப்பாற்றுன்னு சொல்லி சம்பாரிச்ச 10 ரூபாயும் கொண்டு போய் அவன் உண்டியில் போட்டுட்டு இவன் தண்டகர்மாந்தான் ரோட்டில் படுக்கிறான். பாவம் மக்கள், அறிவு இல்லாதவன், படிக்கலனாலும் படிக்க மாட்டுறானுங்க.
அந்த மாதிரி இந்த இப்போ படிங்களானாலும் பார்த்து படிக்காத பசங்க, அறிவு இல்லாத பசங்களுக்கு இந்த மாதிரி நான் அறிவு உள்ள மக்கள் எவ்வளோ படிப்புப்பா, எவ்வளோ படிப்பு படித்து கடைசியில் பாமர மக்களை இப்போ பாமர மக்கள் பணத்தை ஏமாற்றிட்டீங்களே, இது பாவம் தானே. அப்போ மேலே இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான்ல. உன் சாத்தானை வச்சு ஒன்று குத்துவான். முன்னால் சைடில் இல்லை எல்லாருமே சாத்தான் தானேப்பா. சாத்தானை போய் நீ வெளிநாட்டில் இருந்தால் கூப்பிட்டு வரணும் தான் வீட்லேயே பக்கத்துலேயே 10 பேர் 20 பேர் 30 பேர் அல்லக்கை நொல்லக்கை படை சொறி ஷரங்குன்னு வச்சுன்னு இருக்கிறிய, அவனு பிஷ்க்குன்னு குத்திட்டு போக போகிறான். சரி, எனவே ஆராய்ப்பி சொர்க்கத்தில் திறப்பு விழா இன்ப சோலை வசந்த விழா பக்கத்து பருவநிலா லலலலா தனனா சந்தோஷமாக இருங்க. எம்ஜி ராமச்சந்திரனும் ஜெயலலிதா அவர்களும் ஆர்ஐபி. சந்தோஷமாக நிம்மதியாக மேல் உலகத்துலேயாவது ஹாப்பியாக இருங்க என்றென்றும். ஆர்ஐபி. ரெஸ்ட் இன் பீஸ். Rest in peace. Thank you.